ஹாய், வணக்கம். நான் உங்களோட மங்களூர்காரன். இன்றைக்கி எபிசோடில் நம்ம கரடியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம புலியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக கரடியை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் போன எபிசோடில் சொல்லியிருந்தேன், கரடி ரொம்ப ஒரு ப்ளேஃபுல்லான ஒரு ஜாலி குட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கரடி ரொம்ப டேஞ்சரஸான அனிமல். இன்ஃபேக்ட் காடுகளில் ரொம்ப டேஞ்சரஸான அனிமல் கரடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன் போனதுலேயுமே. மற்ற விலங்குகள் புலியோ இல்லை சிங்கமோ நீங்கள் ஒரு தெரியாமல் நீங்கள் அதை அது மீட் பண்ணிட்டீங்க, காட்டில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு தற்செயலான ஒரு சமயத்தில் நீங்கள் அதை மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது முதல்ல அதுதான் விலகி போகும். மேக்ஸிமம் மனுஷ வாசனை இருந்துச்சுன்னா எந்த மிருகமும் கிட்ட வராது. பட் இன்கேஸ் நீங்கள் எதேச்சியாக ஒரு மிருகத்தை நீங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அதுதான் விலகி போகுமே தவிர அது உங்களை அட்டாக் பண்ணாது. ஆனால் இந்த கரடி அதில் கொஞ்சம் வித்தியாசமானது. கரடி மாமிசம் சாப்பிடாது. அது ஃப்ளஷ் ஈட்டிங் கிடையாது. அது கம்ப்ளீட்லி ஹெர்பிவோரஸ் தான். ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா டக்குன்னு அடிச்சிடும். நீங்கள் அதோடய விசினிட்டியில் இருந்தீங்கனாலே என்ன பண்ணிடும்னா அடிச்சிடும். ஸோ அதனாலே கரடி ஒரு இடத்துல இருந்துச்சு, நீங்கள் கரடியை பார்த்துட்டீங்க, பட் கரடி உங்களை பார்க்கலை அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. கரடி ஒன்ஸ் உங்களை பார்த்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம். ஸோ கரடியோட அட்டாக்கிங்கை பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். கரடியோட அட்டாக்கிங் அது ஹக் ஆஃப் பியர் பியர் ஹக் அப்படின்னு சொல்லுவாங்க. டப்புன்னு உங்களோட ஃபேஸை தான் ஸ்மாஷ் பண்ணி விட்ரும். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கெனித் ஒரு வாட்டி ஒரு டைகர் ஹண்ட்டை முடிச்சுட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கார் ஊருக்கு, பெங்களூருக்கு வந்துக்கிட்டு இருக்கார். வந்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட கார் சக்கரம் கலண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. டயர் கலண்டுருச்சு. கரகாட்டக்காரனில் போகும்ல அந்த வண்டிக்கு முன்னாடி, அது மாதிரி கலண்டுருச்சு. கலண்டோடனே அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூட்பேக்கர் காரு அப்படியே ரோட்டில் மொந்துன்னு விழுந்துருச்சு. அந்த ஃப்ரண்ட் பார்ட் பயங்கர சத்தம் அந்த காலத்தில். அப்போ என்னாச்சுன்னா வண்டி அப்படியே ஒரு ஓரமாக நிறுத்துறாரு. பக்கத்துலேயே ஒரு தர்கா இருக்குது, ரொம்ப சின்ன தர்கா. அந்த தர்கா பக்கத்தில் ஒரு சின்ன குடிசல். இந்த சத்தம் கேட்டு ஒருத்தர் அந்த குடிசல்லேருந்து வெளியில் வர்றாரு. வந்துட்டு சிச்சுவேஷனை பார்க்குறாரு. பார்த்துட்டு கெனித்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணுறாருன்னா ஜாக்கி வச்சு வண்டியை தூக்கி இவர் கல்லாம் வச்சு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறமா வேறு டயரை அவர்கிட்டே இருக்கிற அந்த ஸ்டெப்பின் டயரை மாட்டிட்டு இவர்கிட்ட பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க, எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. கெனித் ஆண்டர்சனுக்கு கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்குது. பட் இவருக்கு என்னென்னா, அப்போதைக்கு அவர் கையிலேருந்து கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை. ஹண்ட்டு முடிச்சுட்டு வர்றதுனால அவர் கையிலேருந்து கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் இந்த மாதிரி நான் ஒரு ஹண்டரு, இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டுருக்கப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பேசிக்கிறாங்க. அப்புறம் அப்பப்போ அவர் எப்போல்லாம் அந்த சைடு போயிட்டு வராரோ அப்போல்லாம் ஸ்டாப் பண்ணி இவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாரு. ஃபுட்டோ இல்லை கிராசரிஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ ஏதாவது ஒன்று மேக் ஷுர் அவர் அங்கே அந்த வழியாக போகிறதா இருந்துச்சுன்னா இவங்களுக்காக, இவங்க ஃபேமிலிக்காக ஏதாவது ஒரு வாங்கிட்டு வருவார். ஸோ அந்த ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு பையன், அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவ்வளோதான். அவங்க அப்பா அந்த தர்காவை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதில் இவங்க போடுற காணிக்கைகள் இந்த மாதிரி ஏதாவது யாராவது கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்குவார். அந்த மாதிரி ரொம்ப புவரான ஒரு ஃபேமிலி, ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு வாட்டி ஒரு ஹண்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கெலாம் வந்தப்போ ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. லெட்டரை பார்த்தோன்னே இவர் இம்மிடியேட்டாகவே கிளம்பி வந்துட்டார். இந்த லெட்டர் எழுதியிருக்கிறது யாருன்னா இவர் தான், அந்த தர்கா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கார்ல அவர் தான் அந்த லெட்டர் எழுதியிருக்காரு. ஸோ அந்த லெட்ரு வந்தோடனே இவர் லெட்டர் படிச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் கூட இல்லை போய் ரீச் ஆகிட்டார்.
ஸோ ரீச் ஆகி அங்கே ஒரு சிச்சுவேஷன் ஆகிருக்குது. அதை பற்றி அவர் கேட்குறாரு. கேட்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த கரடிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக்கலி அது வந்து ஃப்ரூட்ஸு, அப்புறமா வந்து ஹனி, அப்புறமா வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பூச்சிகள்லாம் வந்து சாப்பிடும். அந்த இதோடு சேர்த்து வந்து சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும்னா, இந்த கரடி ஊருக்குள்ளே எப்போ வரும் அப்படின்னா, வயல்வெளிகளில் இந்த கடலை இந்த மாதிரியான இதெல்லாம் பயிரிட்டாங்கன்னா அங்கே வந்து அது வரும். வந்து அதை நோண்டி வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இது யூஸ்வலி நைட்டு தான் வரும். நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இப்போ இவர் வீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோடு சைடில் இருக்கா. இதில் வந்து என்னென்னா, நம்ம இந்த அத்திப்பழம் இருக்குது இல்லையா, ரெட் கலரில் இருக்கும் அத்திப்பழம். இதோட மரங்கள்லாம் இந்த ரோட் சைடில் இருக்கும். அப்போ இந்த அத்திப்பழத்தோட மரங்களில் அத்தி பழுத்து கீழெல்லாம் விழுந்திருக்கும் இல்லையா. அப்புறம் ஆளுங்க போயிட்டு வந்துட்டு, வண்டி போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் வந்து ஸ்மேஷ் ஆகி அதோடய ஸ்மெல்லு வந்து நல்லா அந்த ஏரியா ஃபுல்லாக வரும் போல். கரடி வந்து எப்போவுமே ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அட்ராக்ட் ஆகிடும். நீங்கள் இந்த பியர் கிரில்ஸோட இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து மேன் வித் த வைல்ட் அதில் வந்து என்னென்னா, நைட்டு இந்த மாதிரி டென்ட்டெல்லாம் போடுறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டுட்டு அதை வந்து குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதோட இதை நீங்கள் மீதி இருக்கிறத போடுறதா இருந்தால் கூட உங்கள் டென்ட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளியே போடுங்க. ஏன்னா கரடி வந்து அதை மோப்பம் பிடிச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி டென்ட்டோ இல்லை ஸ்டே பண்ணுறதோ முடிஞ்ச வரைக்கும் கிரவுண்டு லெவலை விட்டு கொஞ்சம் மேலேயே போட சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்று ரெப்டைல்ஸ் வந்து பாம்பு இந்த மாதிரி பூச்சி எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும், அப்புறமா இந்த கரடிக்காகவும் தான். ஃபயர் வச்சுக்கோங்க எப்போவுமே. அதாவது வெளியில் வந்து நெருப்பை மூட்டி அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அப்போ வந்து இந்த நெருப்புக்கு வந்து மிருகங்கள் வந்து கிட்ட வராது அப்படின்ற மாதிரி. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி ரொம்ப தூரத்துக்கு வந்து அந்த ஸ்மெல்லு வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ், அப்புறமா இந்த நிலக்கடலை, இது வந்து இவர் இருக்கிற வீட்டுக்கு இவர் ஊருக்கு அவுட்டரில் தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பின்னாடியே வந்து இந்த மாதிரி கடலை தோட்டம். அப்போ அங்கே ஒரு கரடி வந்து பதிவாக வந்துட்டு போயிட்டு இருந்துருக்குது. ஓகேங்களா. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஒரு வாட்டி இந்த பையன் வந்து நைட்டு ஒரு 9 மணி இருக்கும் போல், இவரோட பையன் வந்து எதுக்கோ வந்து வெளியில் போயிருக்கிறான். ரோடு சைடாக வந்து போயிருக்கிறான். இவனுக்கு அந்த நைட்டு வந்து அந்த கரடி அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற அத்திப்பழங்களை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இவன் போயிருக்கான். இவங்க 2 பேரும் வந்து எதாச்சும் மீட் பண்ணிட்டாங்க, கரடியும் இவனும். ஆனால் என்ன பண்ணியிருக்குன்னா, கரடி வந்து அது எப்போவுமே கொடுக்குற பியர் ஆஃப் ஹக் கொடுக்குற மாதிரி என்ன ஆயிடுச்சு, இவன் போய் அந்த கரடியை பார்த்தோன்னே கரடியை விரட்டியிருக்கானா இல்லை என்ன பண்ணான்னு தெரியல. கரடி வந்து கோவப்பட்டு இவனை வந்து அடிச்சிருச்சு. அடித்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட த்ரோட் இருக்குல்ல, கழுத்து, அதில் வந்து அந்த கரடி வந்து அடிச்சிருச்சு. அடித்தா ஃபுல்லாக ரத்தம். அப்புறமா அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டான். பட்டு அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. ஊருக்கு வெளியில் வேறு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து 1930கள் 40கள் அந்த 50கள் அந்த டைமில் ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எந்த ஒரு கம்யூனிகேஷன் வசதியுமே இல்லை. இவங்க மாற்றி மாற்றி அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்காக வந்து நிலமோ ட்ரை பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து இறந்துடுறான். இவர்கிட்ட வந்து ஒரு தந்தி அடிக்கிறதுக்கு கூட காசு இல்லை. யார்கிட்டனா, இந்த தர்கா இது பண்ணுறவர்கிட்ட. அவர் ஒரு லெட்ரு தான் போடுறாரு கெனித் ஆண்டர்சனுக்கு. முன்னாடி பழக்க வழக்கத்தில் அட்ரஸ் கொடுத்ததுனால. ஸோ இப்போ வந்து தந்தி கூட கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். ஆனால் லெட்ரு வந்து ரொம்ப லேட் ஆகும்னா அதுக்குன்னு இப்போது ஒரு டைம் இருக்குல்ல. இப்போ நம்ம அமேசானில் வந்து ப்ரைம் உள்ள பண்ணால் 1 or 2 டேஸில் வந்துடும். நார்மலில் பண்ணால் 3-4 டேஸ் ஆகுதுல்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்த்தேன். இந்த கம்யூனிகேஷனை பற்றி நம்ம பேசுகிறப்போ நிறைய வந்து இப்போ நம்ம அட்வான்ஸ் ஆகி வந்துட்டோம். லைவ் ஸ்ட்ரீமிங் வரைக்கும் நம்ம இப்போ வந்து வந்துட்டோம். பட் ஒரு காலத்தில் வந்து கம்யூனிகேஷனே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ரொம்ப பின்னாடிலாம் போனால், இப்போது 2004 வந்து நமக்கு சுனாமி வந்தப்போ வந்து
சென்னையில் சுனாமி வந்துச்சுல்ல, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா பவர் போச்சு, அப்புறம் வந்து அங்கே உள்ள ஜென்ரேட்டர்ஸ் எதுவுமே வேலை செய்யலை, எல்லாமே வெள்ளம். அப்போ பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்து ஹேம் இன்ஜினியர்ஸ், அதாவது ஹேம் அப்படின்னா ஹேம்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியன் அமெச்சூர் ரேடியோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. இப்போ முதல்ல இந்த ஹேம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் வீட்டில், வந்து ரேடியோ, இப்போல்லாம் ரேடியோ வந்து இப்போ ரேடியோ எங்கேயுமே இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா இப்போ யாருமே ரேடியோ ரொம்ப கேட்குறதில்ல. நம்மளாம் ஸ்பாட்டிஃபைல வந்து கேட்க ஆரம்பிச்சு, இந்த பாட்காஸ்ட் கூட ஸ்பாட்டிஃபைல தான் வருது. பட் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரேடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். நீங்கள் வீட்டில் ரேடியோ வச்சுருக்கணும் அப்படின்னா லைசன்ஸ் வேணும். இப்போவும் நம்ம காரில் இருக்க ஸ்டீரியோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆடியோ டிவைசஸ்க்குமே வந்து ஒரு லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஹேம் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, நம்ம எல்லோரும் வாக்கி டாக்கிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். வாக்கி டாக்கிஸ்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ்கிட்ட தான் பார்ப்போம் இல்லையா. அந்த வாக்கி டாக்கி வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் வந்து ஒர்க் பண்ணும். உதாரணத்துக்கு அது வந்து ஒரு விஹெச்எஃப்னு வச்சுக்கோங்க, வெரி ஹை ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க. லோ ஃப்ரீக்வன்சி, மிட்டு, ஹை, விஹெச்எஃப், வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, யூஹெச்எஃப்லாம் இருக்குது. அப்புறம் சேட்டலைட் இருக்குது, மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன்ஸ். இந்த இடத்துல இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வாக்கி டாக்கிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, இது வந்து விஹெச்எஃப்பில் தான் வந்து யூஸ் ஆகுது, ஒயர்லெஸில் தான் யூஸ் ஆகுது. இந்த ஒயர்லெஸ் வந்து என்ன பண்ணுன்னா ரிப்பீட்டர்ஸில் வந்து ஒர்க் பண்ணும். ஓகேங்களா. இதுக்கு வந்து ஒயர் தேவை கிடையாது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து நம்ம ஏரோட ஸ்பெக்ட்ரமில் வந்து போகும், அதாவது விண்வெளியில் வந்து போகும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு தனிநபராக இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சிஸை யூஸ் பண்ணணுன்னா, இந்த அமெச்சூர் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் சைன் கொடுக்கப்படும். ஒரு கால் சைன் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு ஐடின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து VHA 001 அப்படிங்கிறது என்னோடய கால் சைன் அப்படின்னா, நான் பேசும்போது அந்த வாக்கி டாக்கி புஷ் டு டாக்கில் தான் பேசுவாங்க. ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் பேச முடியும், 2 பேர் பேச முடியாது. ஸோ புஷ் டு டாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோடய கால் சைன் VHF 001 ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் சொல்லணும். ஓவர் சொன்னதுக்கப்புறம் அடுத்தவங்க அங்கேருந்து பேச ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் நிறைய படத்தில் பார்த்துருக்கோமே. இதை ஏன் இப்போ நீ சொல்கிற அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இந்த கால் சைன் கொடுப்பாங்க. அதோடு உங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான உரிமைகளும் இந்தியாவில் உங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாமல் கட்டானப்போ இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹேம்ஸையுமே வந்து கவர்மெண்ட் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிச்சு. அவங்கள வச்சு ஒரு லைன் க்ரியேட் பண்ணிச்சு. லைன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா கம்யூனிகேஷனுக்காக, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தகவலை பரிமாற்றுறதுக்காக. அப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியிலேருந்து படகுல 4 ஹேம்ஸ் கிளம்பி போனாங்க. கிளம்பி போய் அந்தமானில் போய் இறங்கி அங்கே சிக்னலை செட் பண்ணி அங்கேருந்து வாக்கி டாக்கி மூலமாக கம்யூனிகேட் பண்ணாங்க. பாருங்களேன், ஒரு ஹாபியான ஒரு விஷயம். ஒரு நேஷன் க்ரைசிஸில் இருக்கும்போது, அந்த தீவு வந்து க்ரைசிஸில் இருக்கும்போது, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்கள். இது இன்னும் சொல்லணுன்னா, உங்களுக்கு வந்து இப்போ போலீஸ் பேசுகிறது வந்து ஒரே ஒரு சேனல் தான், அவங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி தான் உண்டு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹேம் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து VHF, UHF இப்படிலாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 100க்கும் மேலே உங்களுக்கு வந்து சேனல்ஸ் வந்து இருக்கும். அந்த சேனல்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கண்டிஷன் வந்து என்ன உண்டுன்னா, நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து இந்தியாவோட இறையாண்மையை கெடுக்கிற வகையில் எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது. இவ்வளோ தான் வந்து அதோடய கண்டிஷன்ஸே. இங்கே ஷிப்ஸில் இருக்கவங்க, அப்புறமா வந்து கமர்ஷியல் அண்ட் கார்கோ ஃப்ளைட்டு இதை யூஸ் பண்ணுற பைலட்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே கால் சைன்ஸ் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ட் ஆஃப் த வேர்ல்டு இன்சூரன்ஸஸ் மாதிரி. டைஹார்டில் கூட இது ஒரு படத்தில் ஒரு பார்ட் ஆஃப் டைஹார்டில் வந்து இதுதான் இருக்கும். அந்த டைஹார்ட் படத்தோட கதையில் வந்து வில்லன் வந்து எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிடுவான். எல்லாத்தையுமே கவர்மெண்ட் சிஸ்டத்தை ஃபுல்லாகவே ஹேக் பண்ணிடுவோம். அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ரூஸ் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு சின்ன பையன் வந்து ப்ரூஸ் பிடிக்கிறதுக்காக வந்து போயிட்டுருப்பார். அவர் போலீஸாக இருப்பார். அவர் பிடிக்கிறதுக்காக போகிறப்ப தான் அவருக்கு இந்த ஹேம் பற்றி தெரியும். அவங்க வந்து அங்கே போகிற இடத்துல வந்து ஒரு சின்ன சேட்டலைட் ரேடியோ வச்சுருப்பார். அதை பார்த்தோன்னே
இது வந்து உங்களுக்கு ஒரு ஓல்டு டெக் மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்பார். அப்போ அவன் சொல்லுவான், அந்த ஒரு ஹேக்கர் சொல்லுவான், திஸ் இஸ் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு இன்சூரன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரீக்வன்சி வந்து அதில் இருக்கும், அந்த கால் சைனும் இருக்கும். அதை வந்து அவர் கடைசியில் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த கால் சைன் யூஸ் பண்ணி அவனை கம்யூனிகேட் பண்ணுவார், நீ தான் அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற எனக்கு தெரியும்னு. அது வந்து இவனால் யாரால் வில்லனால் வந்து இது பண்ணவே முடியாது, ஹேக் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக இன் ரியாலிட்டி நீங்கள் வந்து ஒரு ஹேமாக இருந்தீங்க, நீங்கள் வந்து ஒரு வாக்கி டாக்கியில் பேசுகிறீங்க அப்படின்னா அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன டெமோ கொடுக்குறதுக்காக நான் அப்போ அதை சொன்ன மாதிரி அந்த அந்தமான் நிக்கோபாருக்கு போன ஒரு ஹாம்ஸ்டர் வந்து திருநெல்வேலி ரேடியோ ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணுறார், ரேடியோ இன்ஜினியராக. அவர் தான் எங்களுக்கு வந்திருந்தார், அவர் பேர் எனக்கு தெரியலை. அவர் தான் வந்திருந்தார். அவர் கையில் அந்த செட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தார், அதாவது அந்த ஹேண்ட் செட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார், டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவரோடு இருக்கிறத. அதை வச்சு எங்களுக்கு அந்த டைமில் வந்து திருவனந்தபுரம் போன ஒரு ஃப்ளைட்டை வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த காக்பீட்டில் வந்து பேசிகிட்டு இருந்த அந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் ஏடிசி அண்ட் த பைலட் ஆஃப் த பிளேன், அதை வந்து எங்களுக்கு போட்டு காட்டல லைவாக வந்து அதை நாங்கள் கேட்டோம் அன்றைக்கி. அப்போ தான் அவர் தான் இதெல்லாமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஆமாம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷன். அவருக்கு வந்து அந்த லெட்டர் வந்து போய் சேர்றதுக்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு. அவருக்கு தெரியுது, ஓகே இது வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கென்னத்துக்கு அவர் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாரு. வந்து என்ன விஷயம்னு விஷயத்தை பற்றி கேட்குறாரு. அவங்க ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஆயிடுச்சு, பையன் இறந்துட்டான், அந்த கரடியை நீங்கள் எப்படியாவது வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு புலி வேட்டையாட போகிறதுக்கு இவர் எல்லாத்தையுமே ப்ரெப் பண்ணிட்டு தான் போவார். மெடிசின்ஸு இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்ரேஷனில் தான் போவார். பட் கரடி அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது. புலி மாதிரி அதோட கால் தடங்களை தேடி போகணும், அதுக்கு பேட் வைக்கணும், அது வரணும். ஏன்னா இது ஆப்வியஸ்லி இது மேன் ஈட்டர் கிடையாது, இது வந்து ஒரு சாதாரண கரடி தான் அவரை பொறுத்த வரைக்கும். அப்புறம் கரடி அவர் சுடுறது ரொம்ப ஈஸி, அது ஏன்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்துட்டு இப்போ நைட்டு வந்து கரடி வரும் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஸோ நைட்டு வந்து இவர் கன் எடுத்துகிட்டு, டார்ச் லைட் எடுத்துகிட்டு கரடியை தேடி அந்த ரோடுகளில் வந்து நடக்கிறாரு. ஒரு 1.5 மைல் அந்த ரோட்டில் லெஃப்ட் சைடில் நடக்கிறாரு. திருப்பி வந்துட்டு அந்த இவங்க தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்கு ரைட் சைடில் ஒரு 1.5 மைல் நடக்கிறாரு. எதுவுமே தெரியலை. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு திருப்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த கடலைக்காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிட்டன் அந்த கடலைக்காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போகிறாரு. நடந்து போனது பக்கத்தில் ஒரு சின்ன மலை இருக்குது. அந்த மலையை பார்த்து இவர் வந்து நடந்து போயிட்டுருக்கிறார். அங்கே வந்து ஒரு குகை இருக்கிறதாகவும், அந்த குகைக்குள்ளே அந்த கரடி இருக்கிறதாகவும் இவர் சொல்லியிருக்கிறார் ஆல்ரெடி, அந்த தர்காவை வந்து மேனேஜ் பண்ணுறவர். அப்போது சரி அதை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ இவருக்கு வந்து இந்த ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது. நம்ம இந்த சின்ன பசங்க வந்து இந்த கிளுகிளுப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டவுடனே இவர் டக்குன்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே இல்லை. அப்படியே மெதுவாக கீழே பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் வந்து அந்த குகையை பார்க்குறாரு, அந்த மலையை பார்த்துட்டு இப்படி மேலே பார்த்துட்டே, அதாவது அண்ணாந்து பார்த்துட்டே நடந்து போயிட்டுருப்பாங்க. எங்கே வா பார்த்துட்டு நடக்கிற அப்படின்னு எங்கள் ஊர்லலாம் கேட்பாங்க. அது மாதிரி ஒரு மேலே பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருந்தவருக்கு இந்த சவுண்டு கேட்டோன்னே அலர்ட் ஆகிட்டார். பாருங்களேன், இந்த ஹண்டரோட இன்ஸ்டிங்க்ட் வந்து எப்படிலாம் கிக்கின்னு ஆகுதுன்னு. குனிஞ்சி கீழே பார்க்குறாரு. பார்த்தா நல்லா ஒரு ரேட்டில் ஸ்னேக்குக்கு எனக்கு கரெக்டாக தமிழில் தெரியலை, அது என்ன விரியன் அப்படின்னு சொல்லிட்டு, கட்டு விரியன் தான் நினைக்கிறேன், தெரியலை எனக்கு கரெக்டாக. அது வந்து அதோடய வாலை வந்து ரேட்டில் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரேட்டில் ஸ்னேக் வந்து எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் என்கவுண்டர் ஆகிறீங்க, அது பக்கத்தில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது வந்து அலர்ட் ஆகும். அலர்ட் ஆகிடுச்சுன்னா அது தன்னைத்தானே சுருட்டி வச்சுட்டு வால் பகுதி மட்டும், அந்த வாலோட அந்த ரேட்லிங் ஏரியா இருக்குல்ல, அந்த வாலோட நுனிப்பகுதியில் வந்து கிளுகிளுப்பான் மாதிரி இருக்கும். அது வந்து ஆட்டும்போது சவுண்டு கேட்கும். எப்போல்லாம் அது வந்து தான் ஆபத்தில் இருக்குங்கிறத உணருதோ அப்போல்லாம் அது தன்னை சுருட்டிக்கும். இந்த வாலோட அந்த வாலோட கடைப்பகுதி இருக்குல்ல, அந்த எட்ஜி, அது மட்டும் அப்படி வெளியில் வந்து நிற்கும். அதே மாதிரி தலையை தூக்கிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கும் அது ரெடி ஆயிரும். அதோடய ஃபைனல் சிக்னல் தான் அந்த ரேட்லிங்.
அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கால் எடுத்து வைக்க போனவர் டக்குன்னு காலை நிதானமாக ரிட்டன் எடுக்கிறாரு. இப்போ அந்த பாம்பை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இவர் கையில் கன் இருக்குது. ஸோ இவர் ஷூட் பண்ணலாம். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அது ஹீ இஸ் கைண்ட் எனஃப் டு கிவ் மீ அ வார்னிங். அதாவது அந்த பாம்பு வந்து இதுக்கு மேலே வந்தேன்னா நான் உன்னை அட்டாக் பண்ணிடுவேன்னு ஒரு வார்னிங்காவது கொடுக்குது, நான் ஏன் அதை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக கல்லை தூக்கி போட்டுறாரு. அது கிளம்பி போயிடுது. ஸோ இப்போ வந்து இவர் அந்த குகைக்கிட்ட போகிறாரு. போயிட்டு ரிட்டன் வந்துடுறாரு, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ஆக்சுவலி நைட்டு குகைக்குள்ளே இருக்காது. கரடி வந்து சாப்பிட்றதுக்காக அது வெளியில் வந்து தான் ஆகணும். பகலில் நல்லா தூங்கிட்டுருக்கோம். அந்நேரம் நம்ம போய் பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா ஷூட் பண்ணிடலாங்கிறது தான் பிளான். நைட்டு என்கவுண்டர் ஆச்சுன்னா ஷூட் பண்ணலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பகலில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வர்றாரு. இல்லைன்னொன்னே படுத்துடுறாரு, ஏன்னா இதுக்கு மேலே அது வெளியில் வராது அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில் 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. அந்த தர்காக்காரரும் கிளம்பி போகிறாரு, இவரும் கிளம்பி போகிறாரு. ஸோ 2 பேருமே கிளம்பி போய் அவர் இந்த குகையை வந்து காட்டுறாரு. இவர் அந்த குகைக்கு வெளியில் போயிட்டு கல்லை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் சவுண்டு போடுறாரு. ஏன்னா கரடி வந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ அதுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இரிட்டேட் ஆகி வெளியில் வந்துடும். அந்த மாதிரி இவர் எல்லாமே ட்ரை பண்ணுறாரு, வெளியில் வரலை. ஸோ தெரிஞ்சு போச்சு இவருக்கு கரடி அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏரியாலே கரடி இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவர்கிட்ட விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இந்த மாதிரி அந்த கரடி அங்கே இல்லை, பட் அது எங்கேயாவது மூவ் ஆகி போயிருக்கலாம். அது ரிட்டன் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இம்மீடியட்டாக தந்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தி போடுறதுக்காக கொஞ்சம் காசையும் அவர் கொடுத்துட்டு கிளம்பி வந்துடுறார். இந்த இடத்துல அவர் வந்து கரடி வேட்டையாடலை. ஆனால் வீட்டுக்கு வந்த ஆண்டர்சனுக்கு இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் இருந்துச்சு. இன்னொரு டெலிகிராம் வந்திருக்கு. இந்த வாட்டி அந்த டெலிகிராம் எங்கேருந்து வருது அப்படின்னா, சிக்மங்களூர் பக்கத்தில் இருக்க ஒரு டிஎஃப்ஓட்டேருந்து வருது. அவர் வந்து ஆக்சுவலாக ஃபோன் ட்ரை பண்ணியிருப்பார் போல், ஃபோன் கிடைக்கல. ஏன்னா இவர் இங்கே வந்துட்டார்ல, இவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு தந்தி போட்டுறாரு. தந்தி போட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு ரேஞ்சரோட போனி, அதாவது கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு போனியை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன். சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து திருப்பி வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு காண்டாக்ட் பண்ணி, டெலிஃபோனில் காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராப்பராக அந்த அனிமலை வந்து என்ன பண்ணுங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள், அது எங்கே போகுது எங்கே வருதுன்னு சொல்லிட்டு அந்த அனிமலை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சாதாரண வெகுஜனம் வந்து இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு அட்டாக், இந்த மாதிரி ஒரு மிருகம் பிரச்சனை பண்ணுது, அட்டாக் பண்ணுங்கன்னா இவரே போயிடுவார். பட் இங்கே வந்து அஃபிஷியல்ஸ் கூப்பிட்றாங்கல்ல, ஸோ அஃபிஷியல்ஸுக்கு வந்து அவங்களுக்கு எல்லா ரிசோர்ஸுமே இருக்குதுங்கிறதுனால அதை வாட்ச் பண்ணுங்கள், நான் வந்து வர்றேன் அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் ஒரு டெலிஃபோனில் வந்து சொல்லிடுறாரு. அப்புறமா திருப்பி என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அதே டிஎஃப்கிட்டேருந்து கால் வருது, சிக்மங்களூர்லேருந்து. இந்த மாதிரி வந்து மாடு மேய்க்க போனவங்கள வந்து கரடி அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் வந்து யோசிக்கிறார். அவருக்கு டக்குன்னு என்னென்னா, இந்த கரடி தான் அந்த கரடியா அப்படிங்கிறது இவரால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியல. ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரு 100-150 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். இவருக்கு முதல்ல இந்த இன்சிடென்ட் நடக்கிற இடமும், அதாவது அந்த தர்கா இருந்த இடமும், இப்போ இவருக்கு கால் வந்த இடமும் ஒரு 100-150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இது இருக்குமா அப்படிங்கிறதுலாம் இவருக்கு வந்து யோசிக்கிறாரு. பட் எதுவுமே கிடைக்கல. ஸோ சரின்னு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போயிட்டு இந்த மாதிரி வந்து அந்த கரடி அடித்தவங்க அந்த விக்டிம் ஃபேமிலியை போய் பார்க்குறாரு. பார்த்து பேசுகிறாரு, ஊர் மக்கள்கிட்ட பேசுகிறாரு. கரடி எங்கேருந்து வருது, எந்த ஏரியாலேருந்து வருதுங்கிற விஷயம் தெரியுது. ஸோ இவர் மறுநாள் காலையில் கிளம்புறார். கிளம்பி என்ன பண்ணுறாருன்னா போகிறார். ஒரு நல்ல பெரிய பெரிய மரமாக இருக்குது. அந்த மரத்துக்கு நடுவில் வந்து ஒரு வண்டி போகிற மாதிரி ஒரு கேப்பு. அந்த கேப்பில் வந்து இவர் நடந்து போகிறாரு. போகும்போதே இவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் சிக்னல்ஸ்லாம் தெரியுது. அந்த கரடி வந்துட்டு போன விஷயங்கள், கால் தடங்கள். அப்புறமா அந்த மரத்துக்கு அடியில் அது தோண்டி இந்த கரையான்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த தோண்டி சாப்பிட்றதுக்காக தோண்டி இருக்கிறது, இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சத்தம் கேட்குது. ஒரு இடத்துல யாரோ தோன்ற மாதிரி சத்தம் கேட்குது. இவர் வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் அந்த சத்தம் அந்த இடத்துல முடியுது. கொஞ்சம் நேரம் சத்தம் கேட்குது, முடியுது. அப்புறம் சத்தம் கிட்ட வருது. ஸோ கிட்ட வரும்போது இவருக்கு தெரியுது, ஓகே இது வந்து கரடி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்க வர இவரோட கன்னை வந்து ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி பார்த்தா அதே மாதிரி ஒரு நல்லா
குண்டான ஒரு கரடி, நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு ஒரு கரடி. இவரை பார்த்த உடனே ஒரு செகண்ட் அப்படி நிற்கிது. வழக்கம் போல் அது பியர் ஹக் பண்ணுறதுக்காக அது 4 காலில் இருந்தது, அப்படியே 2 காலில் மாறி இவரை நோக்கி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஓடி வருது. ஓடி வந்துட்டு அது இவர் அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த 2 கையையும் இப்படி விரித்து அது எந்திரிக்குது. அப்போ கரெக்டாக அந்த கரடிக்கு செஸ்ட்டில் ஒரு மார்க் இருக்கும், ஒரு ஒயிட் கலர் மார்க் இருக்கும். அது இவர் புக்கில் மார்க் ஆஃப் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்கிற ஜெனிசிஸ்லேருந்து எழுதுகிறார். மார்க் ஆஃப் கெயின் அங்கே இருக்கும். அந்த மார்க் ஆஃப் கெயின் இவருக்கு எய்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு புலிலாம் எய்ம் பண்ணி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், புரியுதில்ல உங்களுக்கு? பட் ஒரு ஹண்டருக்கோ ஒரு ஷூட்டருக்கோ ஒரு மார்க் பண்ணி அதை ஷூட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஷூட்டிங் ப்ராக்டிஸ்லலாம் அதுக்கு பேர் என்னன்னு தெரியாது, ஐம் நாட் டெக்னிக்கல். ஸோ எனக்கு அதோடய பேர்லாம் என்னங்கிறது தெரியாது. பட் அந்த டார்கெட்டில் அந்த மார்க் இருக்கிற மாதிரி இவர் அந்த கரடியோட மார்க்கை த மார்க் ஆஃப் கெயின் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ மார்க் ஆஃப் கெயினை பார்த்துட்டு இவர் ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணோடனே அவ்வளோதான், ஒரு 2 புல்லட் ஷூட் பண்ணுறாரு. அந்த கரடி அங்கேயே விழுந்து இறந்துடுது. ஸோ எல்லாருமே ஹாப்பி. புலியாகட்டும் கரடியாகட்டும், கரடி ஆஃப்கோர்ஸ் அது வேறு கேட்டகரி. பட்டு கொஞ்சம் இந்த கொடூரமான மிருகங்கள் அப்படின்னு மனுஷனால் சித்தரிக்கப்பட்டங்கிறத விட மனுஷனால் கொடூரமான மிருகங்கள்னு வகுக்கப்பட்ட புலியும் சரி, முதலையும் சரி, யானையும் சரி, சிங்கமும் சரி, இவங்களுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப சாதுவான ஒரு மிருகங்கள் தான். எது வரைக்கும் அப்படின்னா அதுங்க மனுஷனை அட்டாக் பண்ணுற வரைக்கும். இப்போ இந்த மனுஷனை ஒரு மிருகம் எப்போ அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. எஸ்பெஷலி நம்ம புலியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால, புலி எப்போ ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணும், மேன் ஈட்டராக மாறும், ஒரு மனுஷனை கொல்லும் அப்படின்னா 3 சந்தர்ப்பங்களை இவர் சொல்கிறாருங்க. ஒன்று, அது தன்னோட வேட்டை பண்ணுறக்கூடிய எபிலிட்டியை இழந்துருச்சுன்னா, வேட்டை திறனை இழந்துருச்சுன்னா, வயோதிக காரணங்களுக்காக இல்லை கண் பார்வை இது பண்ணுற காரணங்களுக்காக வேட்டை இழக்கும் திறனை இழந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியான வேட்டை புலிக்கு மனுஷன்தான். ஓகே, இது ஒரு கண்டிஷன். 2வது, அது தன்னோட இணையோடு இருக்கும்போது, ஒரு பெண் புலியோடு சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் அந்த புலியை சந்திச்சிங்கன்னா இம்மிடியேட்டாகவே உங்களை அந்த புலி கொன்றும். இந்த இடத்துல கொல்றது ஆண் புலியா பெண் புலியாங்கிறத விட புலி கொன்றும்னு வச்சுக்கலாம். 3வது, ஒரு புலி தாய் புலி தான் குட்டிகளோடு இருக்கிறப்போ, நான் போன எபிசோடில் அந்த யானை மேலே சவாரி போனவங்களை அட்டாக் பண்ண சொல்லியிருக்கேன்ல, அது ஒரு பெண் புலி குட்டியோடு இருந்தது. அதே மாதிரி ஒரு பெண் புலி குட்டியோடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தயவு தாட்சணியமே பார்க்காது, அவ்வளோதான், அட்டாக் பண்ணிடும். மற்ற சந்தர்ப்பங்களில் இந்த மனுஷனால் சித்தரிக்கப்பட்ட மனுஷனால் கொடூரமான மிருகம்னு வகுக்கப்பட்ட இந்த புலி மனுஷனை ஒன்றுமே பண்ணாது. முதலையும் அதே மாதிரி தான். என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னா, நான் சென்னையில் முதல்ல பண்ணை இருக்கு இல்லையா, crocodile ஃபார்ம், அங்கே நான் போயிருந்தப்போ அந்த பண்ணையில் கொஞ்சம் எந்தூசியாசிஸ்ட் இருப்பாங்க. அவங்க இந்த முதலைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க. அவங்களுக்கு முதலைகளை பற்றி, முதலைங்களோட குணாதிசயங்களை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் போனப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புளெலாம் அங்கே ஆல்ரெடி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம போனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு கும்பலாக நம்ம நின்றுட்டுருப்போம், அவங்க நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அதில் ஒருத்தர் கேரளாவில் வந்திருந்த ஒருத்தர் அவங்க ஊர் பக்கத்தில் ஒரு குளத்தில் ஒரு முதலை இருக்கதா அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ அந்த crocodile ஃபார்மில் இருக்கிறவர் சொன்னார், நீங்கள் அந்த முதலையை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா, மீன் பிடிக்க படகுல போகிறவங்க அவங்களோட தூண்டில் தூண்டிலுங்கிறேன் துடுப்பை அந்த துடுப்புன்னு சொல்லுவோம்ல, துடுப்பு முதல்ல மேலே படாமல் பார்த்துக்கங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த முதலையை பிடிக்கிறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி எதுவுமே அவர் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா அதுக்கான காரணம் நெக்ஸ்ட்டு நாங்கள் செஷன் போகிறப்போ எங்களுக்கு தெரிஞ்சுது. செஷன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு குரூப்பாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு முதல்ல ஒரு குளத்துல இருக்குது அப்படின்னா அந்த குளம் ரொம்ப செழிப்பாக இருக்குமா. ஏன்னா மனுஷன் போக மாட்டாங்கிற காரணத்துக்காக இல்லை,
பட் ஜென்ரலாகவே வந்து என்னென்னா அந்த முதல்ல வந்து இந்த பின்னங்கால் இருக்குல்ல, அதோட பின்னங்கால் இருக்குல்ல, அந்த பின்னங்காலை வச்சு இந்த குளத்த தூர்வாரிக்கிட்டே இருக்குமா. அப்படியே மண்ணை நோண்டிக்கிட்டே இருக்குமா. அப்போ நோண்ட 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா, தூர்வார வர வர குளம் ஆழப்படுத்திக்கிட்டே போக போக உங்களுக்கு அந்த சின்ன சின்ன மீன்கள் அந்த மாதிரி அந்த 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 ஈகோசிஸ்டம் இருக்குல்ல, கீழே இருக்க ஈகோசிஸ்டம், அதாவது வாட்டர் கீழே இருக்க ஈகோசிஸ்டம் அது வந்து நல்லாயிருக்குமா. பாசிகள், சின்ன சின்ன செடிகள் வளர்கிறது, உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருந்த செடிகள் வளர்கிறது, அதை மீன்கள் சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து அந்த அந்த குளம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குமா. பாசி பிடிக்காமல் அந்த மாதிரி இல்லாமல் அந்த குளம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த முதலைகளோட பங்கு வந்து இதில் ரொம்ப பெருசு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, முதலைகள் வந்து கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். இப்போ நம்ம வந்து ஹியூமன்ஸ்லாம் வந்து வார்ம் பிளட்டட். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து உள்ளே எரித்து அதுலேருந்து நம்ம சக்தி எனர்ஜி எடுத்துக்கிறோம், பேர்ன் பண்ணி எனர்ஜி எடுத்துக்கிறோம். பட்டு முதலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சன் லைட்லேயே வந்து அவங்க எனர்ஜி எடுத்துக்குவாங்க. அது ஒரு முதலைக்கு வந்து வாரத்துக்கு 200 கிராம் ப்ரோட்டீன் தான் அந்த முதலை பண்ணையில் கொடுக்குறாங்க. 200 கிராம் சிக்கன் வச்சுக்கோங்களேன், முதலை பண்ணையில் கொடுக்குறாங்க. அதுவே அதுக்கு போதுமானதான். ஸோ அது வந்து நம்ம உள்ள குளத்துக்குள்ளே இறங்குனாலே நம்மளை வந்து அதை கடிச்சு கொன்றும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் முதலையும் மனிதனை வேட்டையாடி பழகிருச்சுன்னா வந்து அது கடிக்க தான் செய்யும், அது வேறு. பட் ஐடியலான கண்டிஷனில், நார்மலான கண்டிஷனில் அதுவும் சரி. அப்புறமா யானையும் சரி, அதுக்கு மதம் பிடிக்காத வரைக்கும் யானை வந்து உங்களை எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அது வந்து டாக்டர் கே அதில் வந்து அந்த யானை டாக்டர் புக்கில் வந்து அதை பற்றி அவர் நிறைய எழுதியிருப்பார். அதுலேயே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு மதம் பிடிச்ச யானையை கட்டுப்படுத்தி அதை அடக்கிறது இன்னொரு மதம் பிடிச்ச யானைனா உங்களால் நம்ப முடியுதா? கும்கின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, கும்கி யானை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கும்கி யானை என்னென்னா, அது இதுக்கு முன்னாடி மதம் பிடிச்சி அந்த காட்டை எல்லாத்தையுமே காட்டுக்குள்ளெல்லாம் ஓடிக்கிட்டு பார்க்குறவங்களெலாம் அடித்து கொண்டுக்கிட்டு இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்த யானை தான். அதை பிடிச்சி ட்ரெயின் பண்ணி அதை கும்கியாக மாற்றிருப்பாங்க. அது போயிட்டு இன்னொரு மதம் பிடிச்ச யானை அந்த அந்த விசினிட்டியில் அந்த காட்டில் வந்து இருக்குதுன்னா, இந்த யானை இந்த ஒரு 2-3 கும்கி யானை சேர்ந்து போய் அந்த யானை கூட சண்டை போட்டு அந்த யானையை டயர்டு பண்ணி அதுக்கப்புறம் இவங்க அந்த யானையை வந்து ட்ராங்குலைஸ் பண்ணி திருப்பி பழக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்களேன் எவ்வளோ ஒரு விசித்திரமான ஒரு இதாக இருக்குது. இப்போது நம்ம இந்த சமயத்தில் ஒரு போரே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கம்யூனிகேஷனை பற்றி பேசணும், ஒரு லெட்ரு போடுறதுக்கு தந்திக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு. ஆனால் இப்போ வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு மிசைல் போகுது, அதுக்கு நடுவில் இருக்கிற ஊருக்காரங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தீபாவளி மாதிரி மேலே வந்து ராக்கெட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளைகுடா மக்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த எபிசோடு இதோட முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இது உங்களோட மங்களூர்காரன். பாய்.